அவர் வாழ்ந்த நாளை நம்ம வாழ்ந்ததே பெரிய மகிழ்ச்சி, பெரிய கொடுப்பனை கூட நடத்திக்கின்றேன். எல்லா மீட்டிங்ஸ் நீதியரசன் நடராஜன், பொன் பாஸ்கரன், இங்க இருக்கிற அனைவரும் சரி, அவங்களுக்கு 20 நிமிடம் பேச கொடுப்பார்கள், சொக்கலிங்கத்துக்கு 20 நிமிடம் பேச கொடுப்பார்கள். பாஸ்கரும் சரி, நீதியரசன் நடராஜன், வள்ளிநாயகம் சரி, ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு அவர்களுக்கு ஏற்ற 15 நிமிடம் என்னிடம் சேர்த்து சொற்களையும் நீ பேசினா மக்களுக்கு பயனடையதா இருக்குன்னு சொல்லி அந்த நிறைய மீட்டிங்களை அவர் நேரத்தை என்னிடம் கொடுத்து அவரிடம் நான் வாழ்ந்த வாழ்நாளுக்கே மறக்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை வானவில் என்பது தோல்வி மாறியும். வானவில் ரசிக்காத இருக்க முடியாது, வானவிலை கெட்ட பணம் தொட முடியாது, வானவிலை தூரத்தில் இருந்தால் ரசிக்க வேண்டும். வானவிலின் அடிக்கடி நான் சொல்வது உண்டு, அது 3மே இருக்கிறது: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. வானவிலை நான் தொட முடியாது, கிட்ட போன பார்க்க முடியாது. அனைவரும் அவர்கள் தன் வாழ்க்கையை நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து பார்த்து ரசிக்க வேண்டும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் நாம் ஐயாவோட பார்த்து என்ன தெரியுமா? 7 நிறங்களில் அவருடைய குணங்கள் என்னவென்றால் அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் எப்பொழுதும் வளைந்து கொடுக்கின்ற பக்குவமாக வாழ்ந்ததால் தான் அவர் வானவில்லாத கிடைந்தார். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்கள் தோழில் மட்டும்தான் இருக்கின்றது. அவர் எதுவுமே தோளுடன் வேண்டியது நன்றாக அம்மா கொடுத்ததுனால்தான் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒரு உடற்பயிற்சி எப்பொழுதும் வைத்துக் கொண்டே இருப்பார். அது எவருமே விடக்கூடாது. கடைசியாக நான் சொல்வது உண்டு, அனைவரும் மெடிடேஷன் பண்ணுவாங்க 20 நிமிடம் 25 நிமிடம். 21 நிமிடம் அவங்க வீட்டில் நாயாவோ பேயாவோட மாறிடுவாங்க. சொக்கலிங்கம் பொறுத்தவரை சரி, அவரும் பொறுத்தவரை சரி, நாங்கள் தியானமே பண்ணுவதில்லை. ஏனெனில் பிறப்பே ஒரு வரமாக கருதி வாழ்க்கையே ஒரு தியானத்தை வாழ்ந்ததால் தான் நாம் நம் முன்பு கண்ணுக்கு ஒரு என்னை பொறுத்தவரை அவர் ஒரு கை பிலாசபர், ஃப்ரெண்ட் என்ற முறையில் அனைவருக்குமே திகழ்ந்தவர். என்னன்னு சொல்லிட்டார், அவர்கிட்ட போய் கேட்டோம்னு இதுவரை அவரிடம் எதுவுமே கேட்டதில்லை. அவருக்கு எங்கிட்ட பேசும்போது அது நோயாளி வந்திருக்காரு, நீ பார்த்துன்னு சொல்லுவாரு. அவர் யாரு குறிப்பிட்டு அனுப்பிச்சாலும் அவர்கிட்ட நான் ஒரு பைசா வாங்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மேன்மையானவர். ஒன்று நான் அனுப்பிச்சு பேச நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. என்னை பற்றி அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை, எனக்குன்னு அவரிடம் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லி எல்லா மீட்டிங்கும் தயவுசெய்து நீங்கள் உறவினர் அனைவரும் 3 பேருக்கு மாற்றிக் கொள்ளக்கூடாது. ஒன்று வக்கீலிடம், ஒன்னொன்று போலீஸ்காரனிடம், முக்கியமாக சொக்கலிங்க மாதிரி டாக்டர்கிட்ட மாற்றிக்கொள்ளவே கூடாது. மாற்றிக்கொண்டால் போச்சு. அவர்கள் அனைவரும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விட்டு சென்ற எண்ணங்கள் அனைத்தையும் நம்ம மனதில் பதிய வைத்து நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்ந்த மக்கள் அனைவரும் நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள். திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார் எவருமே அதே நிலையை அவர் சொல்லி அடிக்கடி சொல்வது, வாழ்ந்த மக்கள் நம்ம வழிகாட்டியாக திகழும் பொழுது வாழப்போகும் மக்களுக்கு நம் அனைவரும் வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று சொல்லி அவர் விட்டு சென்ற எண்ணங்களை நாம் சுமந்து அதை கடைபிடித்து இங்கே இருக்கின்ற அரங்கத்தில் இருப்ப அனைவரும் குறைந்தது 100 வருடம் கழித்து என்னிடம் வாருங்கள், ஏதாவது பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். அதை கொடுக்க வேண்டாம் என்றால் அவர் கடைபிடித்த உணர்வு, உணவு, உடற்பயிற்சி என்பதை கையில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை பாடமாக நடத்த வேண்டும் என்பதை சொற்களின் வரை நான் ஒரு மாதத்தை கூட சாப்பிட்டதில்லை. உடனே நீங்க சாப்பிட மாதிரி நிறுத்திடாதீங்க. 3 மந்திரங்களை கடைபிடித்து சொற்களின் வேலையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நான் மகிழ்ந்த மற்றவர்கள் மகிழ வைக்கும் சக்தி அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டு